வணக்கம் அவர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தங்கம், தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். கல்யாணம் பிடிச்சி தான் பண்ணிக்கிறீங்க. குழந்தை இருந்த பார்த்து எதுக்கு தங்கம் அடுத்தவங்க கூட வாழணும்னு நினச்சிட்டு கிளம்பிக்கிறீங்க? அந்த குழந்தைங்களோட நிலைமையை ஒரு 5 நிமிஷம் நினச்சி பாருங்களேன். நம்ம செய்கிற தப்பால் அதுங்களுக்கு தலைமுறையாக பேச்சு தங்கம். ஆம்பளைங்க கேட்டால் அது அவங்க ஒருத்தங்களோடு போயிடுது. அதே பொம்பளைங்க கேட்டோம்னா நம்ம வம்சம், அதுக்கு பிறகு வர வம்சம் எல்லாத்துலேயும் அது பாதிக்குது தங்கம். அந்த குழந்தைங்களோட எதிர்காலத்தை நினச்சி பாருங்க. நம்ம லைஃப் நம்ம குழந்தைகளுக்கோசரம் வாழணும்ல. கல்யாணம் பிடிச்சி தானே பண்ணிக்கிறீங்க தங்கம். எப்படி இந்த குழந்தைங்கள விட்டுட்டு நீங்கள் மனசு அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறீங்க? வேணாம் தங்கம். இது உண்மையாக நடந்திருக்குது. மனசு தாங்கலை, இப்படி செய்யாதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு மட்டும்தான். நம்ம குழந்தைங்கள நினச்சி பாருங்களேன். 1000 உறவு இருந்தாலும் அந்த அம்மாங்கிற ஒரு இடத்த நம்ம தாய் தகப்பனாலும் அதை நிரப்பவே முடியாது. நம்ம மட்டும்தான் அதை நம்ம குழந்தைகளுக்கு என்ன முடியுமோ அதை செய்ய முடியும். பார்த்துக்குவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அவங்க அது அந்த குழந்தைங்க சின்னதாக அவங்க ஒரு அடி அடித்தா கூட அது மனசில் ஏதோ நினைக்கும். அதே நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம அம்மா அந்த பக்கம் நம்ம தான் நம்ம குழந்தைங்களுக்கு தரம் போகிறோம், எல்லாம் பார்க்குறோம். எப்படி மறந்துட்டு இப்படி ஒரு முடிவுக்கு வரீங்கன்னே தெரியல. தயவு செஞ்சு மாற்றிங்க தங்கம். குழந்தைங்க எதிர்காலத்தை நினச்சி பாருங்களேன்.